பிரைஸ் தி லார்ட். தேவன் அன்பாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறது. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் அன்பாகவே இருக்கிறதுனால தான் நம்மளுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் அவர் சிந்தினார். அவர் சிந்தனபடியினால் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம ஜீவன் அடைகிறோம். இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நம்ம விசுவாசிக்கணும். இன்றைக்கி உலகமே இன்றைக்கி ரொம்ப வியாதி, ஃபுட்டெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறது. அதுக்கு எல்லாமே கெமிக்கல். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உன் அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னிடத்துலேருந்து விலக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம பேசும்போது அந்த டெய்லி நீங்கள் எழுந்துக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்ற ஃபுட்டு, எண்ணெய், எல்லாமே உடுத்துக்கிற ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு எல்லாமே கெமிக்கல்ஸ்லாம் அப்படி இருக்குது. அப்போ நம்ம அவர் உன் அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிடத்துலேருந்து விலக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை விசாரிக்கிற ஒரு ஆனபடியினால் உன் கவலை கண்ணீரெல்லாம் அவர் மேலே நீ வைத்து விடு சொல்கிறார். நம்மளுக்கு ஒரு விசாரிக்கிற நல்ல தகப்பன் இருக்கிறாங்க. யாரும் என்னை நேசிக்கலையே அப்படின்னு யாரை நேசிக்க வேண்டாம். அந்த உலகத்தில் நீ அன்பாக இரு போதும். நீ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நேசி, அப்புறம் நீ பிறனை நேசி சொல்கிறாரு. அடுத்தவன் என்னை நேசிக்கலையே, எனக்கு தாய் தகப்பன் நேசிக்கலையே, எனக்கு மனைவி நேசிக்கலையே, என் புருஷன் எனக்கு நேசிக்கலையே, என் பிள்ளைகள் என்னை நேசிக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். உனக்காக நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அன்பாகவே அவர் இருக்கிறார். நீ என்ன நேசி, உன்னை நேசி, நீ பிறனை நேசி என்றார் ஆண்டவர். அதே போல் என்னையும் நேசி, ஏசப்பாவையும் நேசி, உன்னை நேசி, பிறனை நேசி. அந்த நம்மளுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா மற்றவங்களை நம்மளை நேசிக்கலேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்துக்குள்ளே நம்ம போக மாட்டோம். நம்மளை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. கர்த்தன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு சொல்கிறாரு. நாளை தினத்தை குறித்து நீ கவலையே படாத. உனக்கு அன்னன்னைக்கு நான் என்னுடைய எதுக்கு நான் ஏசப்பா கிட்ட நம்மளுக்கு வந்தோன்னா உணவு கொடுப்பாரு, உடை கொடுக்குறாரு, வஸ்திரத்தை கொடுக்குறாரு. காக்கைகளை, பறவைகளை அவைகளெல்லாம் பிழைப்பு விட்டுக்கிறேன். காட்டு புஷ்பங்களெல்லாம் நான் உடுத்தி விற்கிறேன். உங்களை உடுத்தி விற்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்றைக்கு பூ பூக்குது, நாளைக்கு வாடி போகுது. அப்படிப்பட்ட இதுவே நான் முளைக்க பண்ணும்போது உன்னை நான் உடுத்தி விற்பேன், உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தங்குறதுக்கு வீடு கொடுப்பேன், நிலங்களை கொடுப்பேன், வீடுகளை கொடுப்பேன்லாம் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு நம்மளுக்கு. அதனால நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு விடணும். நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு கூடாது. அந்த கவலைப்படுறதுனால தான் நம்மளுக்கு மன அழுத்தம் அதனால தான் வியாதிகள், பலவீனங்கள் நம்மளுக்கு வருது, அந்த மன அழுத்தம். அப்போ ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, நீ அதே மாதிரி பயப்படாதே சொல்கிறாரு. 365 முறை வேதத்தில் பார்த்தீங்கன்னா பயப்படாதே சொல்கிறாரு ஆண்டவர். இன்றைக்கி அந்த பயம், கொரோனாவில் கூட இறந்து போனவங்க கொரோனா நிமித்தமாக இறந்து போகல, பயத்தினால தான் இறந்து போயிட்டாங்க. டாக்டர் கொடுக்குற ரிப்போர்ட்டினாலும் எல்லாரும் இறக்குறாங்களோ அந்த பயத்தில் தான் இறந்து போயிட்டாங்க. அதனால தான் வேதத்தில் 365 முறை பயப்படாதே சொல்கிறாரு, கவலைப்படாதே சொல்கிறாரு. என் மேலே பாரத்தை வச்சு விடு சொல்கிறாரு. ஏசப்பா மேலே பாரத்தை வச்சு விடு, நான் உணவு கொடுப்பேன், உடை கொடுப்பேன், தங்குறதுக்கு இடத்த கொடுப்பேன், உனக்கு அதுக்கப்புறமா ஒரு நித்திய வாழ்வு, பரலோக வாழ்வையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பிரதிபலன் அளிப்பார் என்றும் நம்ம அறிந்திருக்கணும். அந்த வேதத்தை படிக்கும்போது, நம்மளுக்கு பைபிள் படிக்கும்போது, பரிசுத்த வேதாகமம் படிக்கும்போது நம்மளோட இடைப்படுவார், பேசுவார். அதில் ஒரு வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரை நம்பி கேட்கும்போது உங்களுக்கு செய்வார். உலகம் தரக்கூடாத சமாதான சந்தோஷத்தை தருகிறாரு. நம்ம பாவங்களை மாத்திரம் இல்லை, சாபங்களை மாத்திரமல்ல, நோய்களையும், கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருப்போம், மறுமையிலும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன்.